பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. மீகா தீர்க்கதரிசி புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 15வது வசனம். நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். அல்லேலூயா. இந்த வார்த்தை கேட்டோடனே எல்லாத்துக்கும் ஒரே சந்தோஷம் உண்டாயிடும். ஏன்னா கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார், உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன், உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். பார்த்தோன்னே ரொம்ப ஹாப்பி ஆகிடுதில்ல? ஏன் இந்த வார்த்தை பார்த்தோன்னே சந்தோஷமாகுது? ஏன்னா உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். ஆனால் அதுக்கு முந்தின இருக்க சில பாதங்களை நம்ம மறந்து விட்டோம், அந்த ஏக்கங்களை மறந்து விட்டோம். சொல்கிறாரு, நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே. அப்போது நாம் இந்த உலக வாழ்க்கையிலிருந்து, உலக கிரியைகளிலிருந்து, உலக சிற்றின்பங்களிலிருந்து நாம் வேறு பிரிக்கப்பட்டவர்களாய் காணப்பட வேண்டும். வேறு ஒருவர் நம்மை பிரிக்கக்கூடாது. நாம் தான் அவைகளை விட்டு பிரிந்து வெளியே வர வேண்டும். அல்லேலூயா. வேறு ஒருத்தர் நம்ம பிரித்தாங்க அப்படின்னு சொன்னால் சண்டை வந்து நம்மளை பிரிக்கிறாங்கன்னு அர்த்தம். ஆனால் நாமே அவைகளை விட்டு வெளியேறோம் அப்படின்னு சொன்னால், எனக்கு ஆண்டவர் வேண்டும், உலகம் வேண்டாம் என்று சொல்லி தீர்மானத்தோடு வருகிறோம். அவங்களுக்கு தான் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன்னு சொல்லிக்கிறார். ஏசப்போடைய அந்த மகிமையான பிரசனத்தை நம்ம சுமந்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னால், ஒரு அற்புதம் நடக்கணும் அப்படின்னு சொன்னால், நீங்கள் முதலாவது நல்லா நோட் பண்ணிக்கோங்க, கர்த்தருடைய அன்பை நோக்கி பாருங்கள். உலகம் என்ற அந்த பாச ஆசைகளுக்குள்ளே ஓடாதீங்க. அது தேவனுடைய ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கை தொட்டு பலப்படுத்தப்படணும் அப்படின்னு சொன்னால், அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளை நாமே முதல் தீர்மானிக்கணும். எந்த நோக்கத்துக்காக கர்த்தர் வார்த்தையை நமக்கு கொடுக்கிறார். 2025 நான் ஆசுதமாக இருக்கணும் ஆண்டவரே, உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன்னு சொன்னீங்களா ஆண்டவரே, அப்பா எங்களுக்கு அற்புதம் செய்யுங்கப்பா, அதிசயம் செய்யுங்கப்பா என்று சொல்லி கண்ணீர் வடித்து ஜெபிக்கிறவங்க இருக்கிறீங்க. அது பெரிய விஷயம் இல்லைங்க. முதலாவது நீங்கள் பார்த்துக்கணும், நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே அந்த பாவம் என்ற உலக காரியங்களை எடுத்து நம்ம வெளியில் வரணும். கோல்முற்ற ஜனங்களை விட்டு வெளியில் வரணும். குறை சொல்கிற ஜனங்களுடைய கிரியைகளை விட்டு வெளியில் வரணும். என்னதான் கடல் தண்ணி உப்பாக இருந்தாலும் மீன் உப்பு இல்லை இல்லையா? உப்பு போட்டு தானே சமைக்கிறோம். அதே மாதிரி இந்த பாவ உலகம்தான் இந்த உலக வழிபாடுகளுக்கும் உலக ஆசைகளுக்கும் விலக்கி நம்மை கர்த்தருடைய அன்புக்கு நேராக ஒப்பு கொடுத்து அவருடைய பாசத்திற்கும் நேசத்திற்கும் உகந்தவர்களாக நம்மை அர்ப்பணிக்கும் போது உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்ற வார்த்தையின் பிரகாரமாய் நம்முடைய கண்களுக்கு ஒரு குளிர்ச்சியான ஆசீர்வாதத்தை கர்த்தர் நிரப்புவார். ஆம், அவர் அற்புதமாக நடத்துவார். பார்க்கிற இடங்களெல்லாம் கர்த்தர் ஷைன் பண்ண இறக்கம் செய்வார். உங்களை இயேசுவின் நாமத்தில் நான் சொல்லிக்கிறேன், நீங்கள் பலன் அடையணும், நீங்கள் பலன் உண்டாக்கணும். உங்கள் பலன் உங்களுக்குள்ளே இருக்கிறது. அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன்னு சொன்னீங்களே, இந்த வார்த்தையுமே நான் ஆஸ்வதிங்கப்பா என்று சொல்லி மன்றாடத்தை விட்டுருங்க. இதுக்காக உபவாசம் பண்ணி ஜெபிக்கத்தை விட்டுடுங்க. இதுக்காக கண்ணீர் வடித்து கதறத்தை விட்டுடுங்க. செய்ய வேண்டியது ஒன்று தான். நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே. அப்போ எகிப்து தேசத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் புறப்படும் போது என்ன நடந்தது? எகிப்தியர்களுக்கு வேதனை உண்டானது. அங்கே ஒவ்வொருத்தருக்கும் துன்பங்கள் உண்டானது, துயரங்கள் உண்டானது. அப்போது அங்கே இருக்கிற வரைக்கும் அது நடக்கலைல்ல. இன்றைக்கி உலக என்ற காரியங்கள் நம்முடைய உள்ளத்தில் இருக்க வேண்டாம், நம்முடைய வீட்டில் இருக்க வேண்டாம், சபையில் இருக்க வேண்டாம். கர்த்தருக்கு பயப்படுகிற அந்த பயத்தோடு ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கதாய் ஒப்பு கொடுப்போம். உன்னை அதிசயங்களை காண பண்ணும் என்ற வார்த்தை கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். ஆண்டவருடைய நாமத்துக்காக நான் சொல்லுகிற இடத்துக்கு ஊழியத்திற்காக நான் சென்றிருந்தேன். மிகப்பெரிய பலவீனத்தோடு அவர்கள் காணப்பட்டார்கள். ஆண்டவர்கிட்ட நான் கேட்டேன், ஜெபிக்கட்டுமா என்று சொல்லி. ஜெபி, நான் அற்புதம் செய்ய மாட்டேன், ஜெபி அற்புதம் செய்ய மாட்டேன்னு வார்த்தை கேட்டதுக்கப்புறம் எப்படி ஜெபிக்க தோணும்? ஆனால் நான் ஜெபிக்க மாட்டேன்னு சொன்னால் அந்த குடும்பத்தை என்னை தப்பாக நினைப்பாங்க. நானும் ஜெபித்தேன், ஆண்டவரே கிருபை செய்யும், அற்புதம் செய்யும். ஒரு நன்மையும் நடக்கலை. அப்போது அங்கே இருக்கிறவங்க கேட்டாங்க, நாங்கள் என்னங்க செய்யணும் அப்படின்னு. இப்போ ஆண்டவர்கிட்ட கேட்டேன், இப்போ நான் என்ன சொல்லணும்னு? மனம் திரும்ப சொல்லணும். அவங்களுக்கு தேவையாக இருந்தால் ஊழியக்காரை கூப்பிட்டு ஜெபம் பண்ணிக்கிறாங்க. ஊழியக்காரை கூப்பிட்டு ஜெபம் பண்ணால் உடனே நான் அற்புதம் செஞ்சிருவேனா? இப்படிப்பட்ட கூட்டத்துக்கு என்னால் அற்புதம் செய்யவே முடியாது. எந்த ஊழியக்கார்ட்ட போனாலும் அற்புதம் நடக்காது. அவங்கள மனம் திரும்பி என்னை பார்க்க சொல்லு, நான் அற்புதம் செய்கிறேன். நான் அந்த வார்த்தையை அவங்களுக்கு சொன்னேன். சொன்னோடனே அவங்க கேட்டாங்க. கேட்டு ஒரு சிலர் ஓகே அப்படின்னு மனநிலையில் இருந்துச்சு. ஒரு சிலர் அதெல்லாம் எங்களுக்கு தெரியும், நீங்கள் போங்க, வந்த வேலையை பார்த்துட்டு போங்கன்னு சொல்லிட்டாங்க. நான் கம்முன்னு வந்துட்டேன். என்னை திருப்பி ட்ராப் பண்ணிட்டாங்க, நான் வந்துட்டேன். ஏசப்பாவுக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னி பாஷை பேசிகிட்டே ஜெபம் பண்ணிட்டு வந்துட்டேன். சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை சொல்லிட்டோம் இல்லையா? சொல்லாமல் வந்து தான் நமக்கு பிரச்சனை. எல்லாம் முடிஞ்சிச்சு. கடைசியில் நடந்தது என்ன?
அது ஒருத்தருக்குள்ளே ஒருத்தர் பிரச்சனை உண்டாயிட்டு, நான் ஏசப்பாவை தான் நேசிப்பேன், கர்த்தருக்கு இது பிடிக்கல, எனக்கு தேவையில்லை, கர்த்தருக்கு பிடிக்காது, என் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது, நான் என்னை உண்மையாக நான் மாற்றிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள பிரிவினை உண்டாகி, அதில் பலவீனத்தோடு இருக்கிறவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறவங்கெல்லாம் உண்மையாக மாற ஆரம்பித்தாங்க. கர்த்தர் பெரிய அற்புதத்தை செய்தார். உடனே அவங்க எனக்கு சொன்னாங்க, நாங்கள் இப்போ மனம் திரும்பி இருக்கிறோம், ஃபோன்லேயே அவங்களுக்கு ஜெபம் பண்ணி விட்டேன், கர்த்தர் பெரிய அற்புதங்களை செய்தார், நல்லா இருக்கிறாங்க. எனக்கு பெரிய மாணவர்களே, உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நாம் மனம் திரும்பாத பட்சத்தில் கர்த்தர் அற்புதத்தையும் அதிசயத்தையும் செய்ய முடியாது. மனம் திரும்புவோம், அற்புத அதிசயத்தை பெற்றுக்கொள்வோம். ஜெபிக்கலாமா? பரிசுத்த அன்பு தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன்னு சொன்ன வார்த்தையின் பிரகாரமாக இதை கேட்கிறவர்கள் ஒவ்வொருத்தருக்கும் அற்புதம் செய்யும், ஆசையும் பெருக செய்யும். இயேசு மூலம் பிதாவே, ஆமென், ஆமென்.